வணக்கம் மக்களே. தண்ணீர் அப்படின்றது எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கே தெரியும். அந்த தண்ணீர் குடிப்பதனால நம்மளுடைய உடல் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும். தண்ணியே குடிக்காமல் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும், பார்த்துருக்கீங்களா? சரி வாங்க, இந்த தண்ணீரை முறையாக நம்ம எப்படி குடிக்கணும், எப்படி நம்ம குடித்தா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ உடலில் 80% தண்ணீர் நிறைஞ்சிருக்கு. எனவே தான் இந்த உலகில் உணவு இல்லாவிட்டாலும் வாழ முடியும், ஆனால் தண்ணீர் இல்லாமல் வாழவே முடியாது. மேலும் தண்ணீர் உடலில் போதிய அளவில் இருந்தால் உடல் ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கும். பலர் தண்ணீரை அதிகமாக குடிக்காமல் இருக்கிறாங்க. இதற்காக அவர்களுக்கு தண்ணீர் குடிப்பதனால் உண்டாகக்கூடிய நன்மைகளை பற்றி கண்டிப்பாக நம்ம எடுத்து சொல்லணும். அப்படி சொல்லலாம், அவங்களுக்கு தண்ணீரோடைய முக்கியத்துவமே தெரியாதுல்ல. ஸோ உண்மையாலே தண்ணீர் குடிப்பதனால உடலுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தடுக்கலாம். அதனால தான் மருத்துவர்கள் கூட தண்ணீரை அதிகமாக குடிக்கணும் அப்படின்னு அறிவுறுத்துறாங்க. மேலும் மனித உடலுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோங்க தண்ணி தேவை? 8 டம்ளர் தண்ணி போதுமானதாக இருக்கலாம். ஆனால் அதிகபட்சம் நம்ம ஒரு 2லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் தண்ணீரை குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு குடிப்பதனால உடலானது நன்கு செயல்பட்டு, அதிலும் கோடை காலம் அப்படின்னா குறைந்தது 4லேருந்து 5 லிட்டர் தண்ணீராவது குடிக்க வேணுங்க. வாங்க இப்போ என்னென்ன நன்மைகள் இது தரப்போகுதுன்றதை பார்த்துக்கலாம். ஸோ முதல் விஷயம், எனர்ஜி லெவலில் நம்ம பூஸ்டப்பாக வச்சுக்கணும், நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா தண்ணீர் அவ்வளோ முக்கியம். உடலில் தண்ணீர் தான் அனைத்து பாகங்களுக்கும் ஊட்டச்சத்துக்களை சுமந்து செல்வதோடு கழிவுகளை வெளியேற்றும். எனவே தான் உடலுக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னா தண்ணீர் அதிகமாக குடிக்க அறிவுறுத்துகிறாங்களே. அனைவரது உடலுமே ஒரு நாளைக்கு மில்லியன் கணக்கில் கழிவுகளை சேர்க்குமா. ஏன் அப்படின்னா மாசுக்கள், ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிட்றது போன்றவற்றால் உடலில் கழிவுகள் அதிகமாக சேர்ந்துடும். எனவே இத்தகையவற்றை உடலிருந்து முறையாக வெளியேற்றுவதற்கு தண்ணீர் குடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ தண்ணீர் நம்மளுடைய உடலுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இதன் மூலியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உடலில் வெப்பத்தை சீராக வைத்திருப்பதற்கு தினமும் போதிய அளவு தண்ணீரை குடிக்க வேணும். இல்லை அப்படின்னா உடலில் அதிகப்படியான வெப்பம் ஏற்பட்டு ஆபத்தை விளைவிக்கும். ஸோ தண்ணி ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஆனால் நம்ம அதை எப்படி குடிக்கிறோம் தெரியுமா? தண்ணீர் எப்பவுமே காய்த்து ஆற வைத்து குடித்தால் அவ்வளோ நல்லது அப்படின்னு நிறைய விஷயங்கள் அறிவியல் ஆராய்ச்சிகள் மூலம் சொல்லியிருக்காங்க. ஸோ மெட்டபாலிசத்தை அதிகரிக்குமா? ஸோ உடலில் மெட்டபாலிசம் அதிகரிக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு தண்ணீருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காலையில் எழுந்து தண்ணீர் குடிக்கணும், படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு தண்ணீர் குடிக்கணும். மாதிரி நம்ம எல்லா நேரமும் தண்ணீர் குடிப்பது அவ்வளோ நல்லது அப்படின்றாங்க. உடல் சரியாக இயங்குவதற்கு தினசரி தண்ணீர் அவசியம். உடல் நீரேற்றத்திற்கும் இவை முக்கியமாக நல்லது. நாள் முழுவதும் தூங்கும்போது, சுவாசிக்கும் போது எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வியர்வை மற்றும் சிறுநீர் இதெல்லாம் எல்லாமே கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா தண்ணீர் தான் முக்கியம். இதை ஈடு செய்ய தினசரி போதுமான தண்ணீர் அவசியமாக குடிக்கணும். ஆனால் சரியான நேரத்தில் குடிக்க வேணும். படுகைக்கு முன் தண்ணீர் குடிப்பது ஆரோக்கியமானதாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பயன்படுத்துங்க. ஸோ காலையில் வெறும் வயசில் தண்ணீர் குடிப்பது உடலை சுத்தப்படுத்தி, இரவு நேரத்தில் நம்ம தூங்கும்போது தண்ணீர் குடிப்பது உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கும். ஸோ வெதுவெதுப்பான நீர் உடல் நச்சு நீக்கவும் செரிமானத்தை மேம்படுத்தும் உதவுது. வெதுவெதுப்பான நீர் குடிக்கும்போது அது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து உடல் கழிவுகளை வெளியேற்ற உதவுது. நச்சுகளை வியர்வை வழியாக வெளியேற்றுது. ஸோ வியர்வை வருவதனால இரவு நேரத்தில் நீரேற்றம் குறையும். எனினும் உடலில் அதிகப்படியான உப்பு அல்லது நச்சு நீக்கி தோல் சுத்தமாகும். ஸோ படுகைக்கு முன்பு வெதுவெதுப்பான நீர் குடிப்பதனால இரவு முழுவதும் நீரேற்றம் இருக்கும். உடல் நச்சு வெளியேறும். வயிற்றில் வலி அல்லது பிடிப்பு போகும். ஸோ தொற்று நோய் தாக்கம் கொண்டவர்கள் வெதுவெதுப்பான நீரில் சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து அருந்துவது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்த செய்யும். வைட்டமின் சி அடங்கிய எலுமிச்சை சாறு அவங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஸோ தூங்க செல்வதற்கு முன் சிறிது தண்ணீர் குடிப்பது உடலை குளிர்விக்க செய்யும். இது உடல் வெப்பநிலையை சீராக்க உதவுது. அதிக வெப்பமான சூழலில் இருப்பதனால சூடாக உணர்ந்தால் படுகைக்கு செல்லும் முன்பு
உடலை வந்து குளிர்விப்பது நல்லது. இதனால் உடல் வந்து உஷ்ணம் தவிர்க்கப்பட்டு இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, நம்பகமான ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க, நீர் பற்றாக்குறை உங்களுடைய மனநிலையை எதிர்மறையாக பாதிக்கலாம். இது ஒட்டுமொத்த தூக்கம் மற்றும் விழிப்பு சுழற்சியை வந்து பாதிக்கவும் வந்து செய்யலாம். ஸோ இந்த ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா, 52 பேர் அதிக திரவம் மற்றும் 22 பேர் வந்து நார்மலான அளவு திரவ அளவு உட்கொள்ளும் ஆய்வை வந்து மேற்கொண்டிருக்காங்க. அதில் வந்து தண்ணீர் அருந்தியவர்கள் நேர்மறை உணர்ச்சிகளை வந்து எதிர்கொள்ளவில்லை, ஆனால் அமைதியான உறக்கத்தை வந்து கொண்டிருக்கவில்லை. அதே நேரம் இவர்கள் அதாவது நிறைய தண்ணீர் குடித்தவங்களோட ஒப்பிடும்போது அவங்க ரொம்ப ஆரோக்கியமாகவும் நேர்மறை உணர்ச்சி, திருப்தி மற்றும் அமைதியை வந்து கொண்டிருப்பதாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தண்ணீர் குடிப்பது நன்மையே என்றாலும் இரவு நேரத்தில் படுக்கைக்கு முன்பு தண்ணீர் குடிப்பது இரவில் சிறுநீர் கழிக்க வேண்டிய நேரத்தை அதிகரிக்க செய்யலாம். இயல்பாக வந்து இரவு நேரத்தில் சிறுநீர் வந்து வெளியீடு குறையும். அதனால் 6 முதல் 8 மணி நேரம் வரை இடையூறு இல்லாமல் தூங்கலாம். ஆனால் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு தண்ணீர் குடிப்பது இந்த தூக்க சுழற்சியை மாற்றும். குறிப்பாக வந்து நீரிழிவு மற்றும் வயதானவர்களுக்கு இந்த பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கலாம். தூக்கமின்மையால் இதயம் வந்து மோசமாக பாதிப்படையும். தூக்கமின்மை ஒருவருடைய வளர்ச்சியாக பாதிக்க செய்யலாம். இது குறித்து வந்து நிறைய ஆய்வுகள் செஞ்சுருக்காங்க. ஸோ வந்து உயர் ரத்த அழுத்தம், உயர் கொழுப்பு அளவு, எடை அதிகரிப்பு கொண்டவர்கள் 6 மணி நேரத்திற்கு குறைவான தூங்கும்போது அவர்கள் வயதானவர்களாக இருக்கும் நிலையில் பக்கவாதம் இல்லைனா மாரடைப்பு ஏற்படக்கூடிய பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ தூங்கக்கூடிய சுழற்சியில் சிறுநீர் சுழற்சியின் வயதும் வந்து முக்கியமானது. வயதாகும் போது அதிகமாக வந்து சிறுநீர் பை வேலை செய்யும். இது வந்து சிறுநீர் பையுடைய செயல்பாட்டை பாதிக்கக்கூடிய மருத்துவ நிலைகளுடன் தொடர்பு கொண்டது. அதனால் வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறோமே, நம்ம வந்து அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுறதுனால நம்ம தண்ணீர் குடிக்கக்கூடாது அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஸோ தண்ணீர் குடிப்பது அவ்வளோ நல்லது. தூங்குவதற்கு முன்பு ஒரு கிளாஸ் கண்டிப்பாக நீங்கள் குடிச்சிட்டு படுக்கணும். ஸோ இரவு தூங்க செல்வதற்கு முன்பு தண்ணீர் குடிப்பது பல நன்மைகளை கொண்டிருக்கு. ஆனால் படுக்கைக்கு செல்லும் சில நிமிடங்களுக்கு முன்பு குடிப்பது இதய ஆரோக்கியத்தை எதிர்மறையாக பாதிக்கவும் செய்யலாம். அதனால் வந்து நல்லா சூடு பண்ணி வார்ம் வாட்டராக நீங்கள் குடிக்கிறது ரொம்ப நல்லது. நீரிழப்பை தவிர்க்க இரவில் அதிகப்படியான நீர் குடிப்பதை வந்து தடுக்க நாள் முழுவதும் தண்ணீர் குடிப்பது நல்லது. ஸோ வந்து இப்போ சுகர் பேஷண்ட்லாம் வந்து அடிக்கடி வயதானவர்கள் அடிக்கடி எழ முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நாள்லேயே, அதாவது டெய்லியே நீங்கள் அதிக தண்ணீர் எடுத்துக்கலாம். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு படுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தண்ணீருடைய மகிமைகள்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ரொம்ப ஆரோக்கியம் கொண்டது. நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக பாதுகாக்கவும் ஆரோக்கியமான ஒரு நிலைமையை கொண்டு வரவும், ஸோ எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு நோய் நொடியும் சீக்கிரம் அண்டாமல் இருக்கவும் இந்த தண்ணீர் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய உடலுக்கு நுரையீரல், கல்லீரல், இதயம் இந்த மாதிரி அனைத்து செயல்பாட்டின் முக்கியத்துவமாக இந்த தண்ணீர் இருக்கிறது அப்படின்றத மறந்துடாதீங்க. தொடர்ந்து பயன்படுத்துங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஸோ இது போல் நிறைய வந்து விஷயங்களை நீங்கள் கேட்கணும், தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.